14ஆம் வயதில் போர் வீரன், 18ஆம் வயதில் படைத்தளபதி, 20ஆம் வயதில் அரசன், 32ஆம் வயதில் உலகின் பெரும் பகுதியை கொண்டு வந்த மாவீரன். அவர்தான் அலெக்சாண்டர் த கிரேட். யார் இந்த அலெக்சாண்டர்? மிக இளம் வயதிலே அவ்வளவு துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் ஊட்டியது எது? பங்கேற்ற எந்த ஒரு போரிலும் தோல்வியையே சந்திக்காத அலெக்சாண்டர். அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிமு 356ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி மெசிடோனியா நாட்டின் தலைநகரமான பெல்லா என்னும் இடத்தில் 2ஆம் மன்னர் பிலிப்ஸ்க்கு மகனாக பிறக்கிறாரு. பண்டைய கிரீஸ் நாட்டின் வடபகுதிக்கு மெசிடோனியா என்றொரு மற்றொரு பேரும் இருக்குது. இங்கு வசித்தவங்க கிரீக்கர்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட இவங்க நாகரீகம் குறைந்தவர்களாக தான் காணப்படுறாங்க. இதனால் மற்ற கிரீக்கர்களால் இந்த மெசிடோனியர்களை ரொம்ப ஏளனமாக பார்க்குறாங்க. இது ஆண்டாண்டு காலமாக இது தொடர்ந்து இந்த பண்பாட்டு இடைவெளிங்கிறது இந்த மெசிடோனியர்களுக்கு இடையே இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லப்பட்டு வர்றாங்க. இந்த பண்பாட்டு இடைவெளி எந்த இதில் மாறுதுன்னா மன்னர் 2ஆம் பிலிப்ஸோட காலத்தில் தான் இது மாற தொடங்குது. இவரோட ஆட்சியில் கல்வி கலாச்சாரம் இதெல்லாம் மேம்பட தொடங்குது. இதனால் மற்ற கிரேக்கர்களால் ஏளனமாக பார்க்கப்பட்ட இந்த மெசிடோனியர்களை ரொம்ப பிரமிப்போடு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு காரணம் என்னென்னா பிலிப்ஸோட இராணுவ சீர்திருத்தம் தான் இதுக்கு காரணமாக அமையுது. அதுவரை அண்டைய நாட்டிடம் அடங்கி ஒடுங்கி இருந்த மெசிடோனிய வீரர்கள் பிலிப்ஸோட பேராற்றலால் இவங்க புத்துணர்ச்சி பெற்று பல ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை தேர்ந்தெடுத்து மாபெரும் வல்லமை பொருந்திய மெசிடோனிய இராணுவத்தை அமைக்கிறாங்க. இதோட விளைவாக கிரீஸ் ஐரோப்பியா போன்ற பெரும் பகுதிகள் இவங்களுக்கு கீழே வருது. மிகுந்த அறிவும் வீரமும் கொண்ட பிலிப்ஸ் அவரோட மகனையும் அறிவிலையும் ஆற்றலையும் சிறந்த ஒரு இளைஞனாக மாற்ற என்றார். அதனால் சிறு வயதிலேயே அலெக்சாண்டருக்கு மல்யுத்தம் வாள்வீச்சு இதெல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாய் ஒலிம்பியாவும் கடந்த கால யுத்தங்களை அவரோட மனதில் ஒரு விதையாக தூவிக்கிட்டே வராங்க. இது அது மட்டும் இல்லாமல் இயல்பிலே அலெக்சாண்டர் ஒரு புத்தி கூர்மை உள்ள ஒரு நபர் தான். அதனால் அப்பப்போ சுற்றி உள்ளவங்க முன்னாடி பல ஆச்சரியமூட்டும் விஷயங்களை இவர் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். அதில் ஒரு நிகழ்வு தான் அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு முறை பிலிப்ஸ் தனக்கான ஒரு பிரத்யேக குதிரையை வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதை தெரிஞ்ச ஒரு வணிகர் ஒருத்தர் என்கிட்ட எல்லா வித்தைகளையும் கற்ற ஒரு குதிரை இருக்குது, அதை நான் மன்னருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே பிலிப்ஸும் அந்த குதிரையை கூட்டிகிட்டு வாங்க, அதை ஒரு திடலில் நிற்க வச்சு அதை நம்ம பரிசோதனை பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆனால் அந்த வணிகர் கொண்டு வந்த குதிரை வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப குதிச்சு ரொம்ப துள்ளிக்கிட்டே இருக்குது. அதனால் வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அடக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிப்பாங்க. ஆனால் அந்த குதிரையை அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. அது ரொம்ப முரட்டுத்தனமாக அந்த குதிரை இருக்கும். அதனால் இந்த குதிரை வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிலிப்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது அலெக்சாண்டர் என்ன பண்ணுவாருன்னா அந்த குதிரையை அந்த குதிரை தன்னோட சொந்த நிழலை தான் பார்த்து அது ரொம்ப மிரட்சி அடையுது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுப்பார். அதனால் என்ன பண்ணுவாருன்னா அந்த குதிரையோட பக்கத்தில் போய் நின்று அந்த குதிரையை சூரியனுக்கு நேர் திரையில் திருப்பி நிப்பாட்டுவார். அந்த குதிரையும் உடனே அமைதியாகிரும். அதுக்கப்புறமா அவர் கம்பீரமாக அந்த குதிரையில் ஏறி போவார். சுற்றி உள்ளவங்களுக்கு இவரோட புத்தி கூர்மையை பார்த்து அவங்க ரொம்ப வியப்படைவாங்க. அந்த குதிரையை ரொம்ப அவருக்கு பிடிச்சிரும். அதனால் அந்த குதிரையை தன்னோட சொந்த குதிரையுமாவே அதை ஆக்கிப்பார். அந்த குதிரையோட பேர் என்னென்னா புசி பேலஸ். அந்த குதிரையில் ஏறி தான் பிற்காலத்தில் அவர் டர்க்கி, ஈஜிப்ட், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியாவில் ஒரு சில எல்லை வரை இவர் படையெடுக்கிறது இந்த குதிரையில் ஏறி தான் அவர் படையெடுத்து வருவார் பிற்காலத்தில். இப்போ அலெக்சாண்டருக்கு 13 வயசு ஆகுது. அப்போ மன்னர் பிலிப்ஸ்
என்ன நினைப்பார்னா, அலெக்சாண்டருக்கு ஒரு நல்ல ஆசிரியர்கிட்ட வந்து இவரை வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் தத்துவ மேதையான அரிஸ்டாட்டில்கிட்ட வந்து இவரை வந்து ஒப்படைக்கிறாரு. அரிஸ்டாட்டில் வந்து அலெக்சாண்டரோட கண்ணில் வந்து ஒரு இந்த உலகையே நம்ம ஆளணுங்கிற ஒரு இதை வந்து துடிப்பை வந்து அவரோட கண்ணில் வந்து அவர் பார்ப்பார். அதனால நூற்றுக்கணக்கான நுணுக்கங்களை வந்து அவருக்கு வந்து கற்றும் கொடுத்துட்டே வருவார். அறிவியல், அரசியல், தத்துவம், தர்க்கவியல், மருத்துவம் போன்ற பல்வேறு கலைகளை வந்து அரிஸ்டாட்டில் வந்து சொல்லிக் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட தந்தைகிட்ட இருந்து போர் வந்து எப்படி புரியணுங்கிறதையும் வந்து அதையும் கற்றுக்கிட்டு ஒரு சிறந்த போர் வீரரும் ஆகிறாரு இவர். இப்போ துரதிருஷ்ட விதமாக என்ன ஆகும்னா, அடுத்த கொஞ்ச நாள்லே வந்து அவரோட அப்பாவான பிலிப்ஸ் வந்து தன்னோட சொந்த பாதுகாவலராலேயே வந்து கத்தியால் குத்தி கொல்லவும் படுவார். கிமு 336 வந்து மெசிடோனியாவின் மன்னராக வந்து அலெக்சாண்டர் வந்து அதனால் வந்து மன்னர் ஆகிறார். அவரோட அப்பா வந்து கத்தியால் குத்தி அவர் இறந்ததுக்கு அப்புறமா வந்து இவரை வந்து மன்னராகிறாங்க, மெசிடோனியாவோட மன்னராகிறாங்க. அப்போ இவரோட வயது வந்து என்னென்னா 20 தான். இந்த பிலிப்ஸ் இறந்த செய்தியை வந்து செர்மஸ், ஏத்தன்ஸ், தேபஸ், டைசாலி அப்புறம் வடபகுதியில் உள்ள பழங்குடி மக்களுக்கெல்லாம் வந்து கிளர்ச்சியை வந்து எழுப்புது. இதனால் வந்து மெசிடோனியாவிலேருந்து நம்ம வந்து விடுபட்டு நமக்குன்னு ஒரு தனித்தனி நாடாக நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது புதிய மன்னரான அலெக்சாண்டரை வந்து ரொம்ப குறைச்சி தான் எடை போட்டு இதை மாதிரி நம்ம தனித்தனி நாடாக நம்ம பிரியணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து தோணுது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அதாவது அலெக்சாண்டருக்கு வந்து நம்மளை வந்து அதாவது நம்மளை தந்தை இருக்கிற வரைக்கும் இவங்க வந்து இந்த மெசிடோனியாவுக்கு கீழே அடங்கி இருந்துட்டு இப்போ வந்து நம்மளை வந்து ஒரு வயது காரணமாக வந்து நம்மளை வந்து அலட்சியப்படுத்துகிறாங்கன்ட்டு அலெக்சாண்டருக்கு ரொம்ப கோபமாக இருக்கிறாரு. அதனால் என்னென்னா இவங்களுக்கு வந்து நம்ம வந்து மரணடி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து எண்ணுறாரு. வீரர்கள் வந்து அலெக்சாண்டர் வந்து வீரர்களோட படை தளபதிகள்லாம் இருப்பாங்களா, அவங்க முன்னிலையில் வந்து ஒரு வீரமிக்க உரையை வந்து நிகழ்த்துறாரு. மெசிடோனியாவுக்கு அரசுக்கு கட்டுப்பட்டவர்கள் மீது வந்து போர் தொடுக்க போகிறேன் அப்படின்னு அவர் வந்து அறிவிக்கிறாரு. சில நாட்களில் வந்து என்னென்னா செர்மஸை வந்து போரில் வந்து வின் பண்ணுறாரு. செர்மஸ் வந்து அடிபணிஞ்ச உடனே வந்து அடுத்து வந்து தேமஸ் மீது தன்னோட கோவ பார்வை வந்து அங்கே திரும்புது. 2 நாட்கள் வந்து இந்த யுத்தம் வந்து நடத்தி எதிரிகளை வந்து மண்ணில் வந்து வீழ்த்துறாரு. இதற்கு பிறகு வந்து என்ன ஆகுதுன்னா, அலெக்சாண்டர் வந்து வீரன் அல்ல, அலெக்சாண்டர் வந்து ஒரு மாவீரன்கிற ஒரு செய்தி வந்து காட்டு தீ மாதிரி பரவுது. ஆனால் அலெக்சாண்டருக்கு இதெல்லாம் ஒரு வெற்றினே அவருக்கு வந்து இதெல்லாம் என்ன ஒரு வெற்றி அப்படின்னு தான் அவர் நினைக்கிறாரு. அடுத்து வந்து பாரசீகத்தை தான் வந்து இவர் வந்து அடக்கி அப்புறம் ஆசியாவை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஆசியாவை கைப்பற்றி உலகத்தையே நம்ம ஆளணும்னு நினைக்கிறாரு அலெக்சாண்டர். அடுத்து பாரசீகத்தை வந்து எதிராக வந்து தன்னோட படையை வந்து திரட்டுறாரு. அடுத்து வந்து பாரசீகத்துக்கு எதிராக வந்து போர் தொடுக்கிறதுக்கு வந்து நாள் குறிக்கிறாரு. அதாவது போர் புரிஞ்சுக்கிட்டே வந்து இவர் என்ன பண்ணுவார்னா, இடையிடையே சத்தம் எழுப்புவது, இசைக்கருவிகள் மூலம் ஓசை எழுப்புவது, கால்களை வந்து தரையில் தேய்க்கிறதுனால அந்த வர்ற சத்தத்தினால இதெல்லாமே ஒரு சில உத்தரவுகளாக என அவங்களுக்கு வந்து அந்த வீரர்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஹிண்ட்டாக இருக்கும். அதனால் அலெக்சாண்டரிடம் வரும் உத்தரவுக்காக கடைசி வரிசையில் இருக்கும் வீரர்களுக்கு கூட இது வந்து எளிதில் வந்து இது வந்து புரியும். அதனால் இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு வேயாக இருக்கும். அதாவது உலகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக வந்து இந்த பாரசீகம் வந்து இருக்குது. ஆப்பிரிக்காவில் இருக்கும் ஒரு சில பகுதியில் இருந்து ஐரோப்பியாவின் துருக்கி முதல் ஆசியாவின் ஹிந்துகுஷ் மலை வரை பாரசீகம் பேரரசு வந்து பறந்து விரிஞ்சு இருக்குது. இதோட பேரரசன் யாருன்னா 3ஆம் டைரியஸ்.
இவர் வந்து இவர்கிட்ட வந்து 70,000 படை வீரர்கள் வந்து 70,000 படை வீரர்கள் வந்து இவர்கிட்ட வந்து இருக்குது. இவர் தான் வந்து உலகத்தில் வந்து மிக சக்தி வாய்ந்த பேரரசனாகவும் இருக்கிறாரு. அதனால் இவர் வந்து பாரசீகத்தில் போய் நம்ம படையெடுக்கணுங்கிற காரணத்தினால மெசிடோனியா, அதாவது கண்டம் விட்டு நம்ம கண்டம் போய் தான் நம்ம படையெடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால மெசிடோனியா வீரர்களை வந்து ஒரு பகுதியை வந்து தன்னோட தாயகத்திலே வந்து விட்டு செல்கிறார் அலெக்சாண்டர். இதனால் வந்து பாரசீகத்துக்கு வந்து படையெடுக்கிறதுக்கு வந்து 35,000 படை வீரர்களை மட்டும்தான் வந்து இவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அலெக்சாண்டர் படையெடுப்பை வந்து முன்னாடியே வந்து டைரியஸ்ங்கிற பேரரசன் வந்து தன்னோட ஒற்றர்கள் மூலமாக வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிறாரு. இதனால் என்ன பண்ணுவார்னா ஹெலஸ்பான் என்ற ஒரு இடத்துல வந்து அலெக்சாண்டரோட படையை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு இவர் முடிவு பண்ணுறாரு. அந்த 2 படைகளுமே வந்து கிரானஸ் என்னும் நதிக்கரையில் தான் வந்து அடைகிறாங்க. இது வந்து ஒரு 65 கிலோமீட்டர் கொண்ட நதியின் தென்கிழக்கு திசையில் வந்து, அதாவது நதியின் தென்கிழக்கு திசையில் வந்து ஆசியாவும் வடகிழக்கு திசையில் வந்து ஐரோப்பியாவும் அமைஞ்சிருக்கு. அதாவது நதியினோட ஒரு கரையில் வந்து பாரசீகமும் மறு கரையில் வந்து மெசிடோனியாவும் இருக்குது. இப்போ பாரசீகம் செல்ல வேண்டும் அப்படின்னா நம்ம வந்து நதியை கடக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்குது. அலெக்சாண்டருக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய வியப்பான ஒரு இதாகவே இருக்குது. ஏன்னா அந்த பாரசீகத்துக்கு வந்து நம்ம போகணும்னா நம்ம இந்த நதியை வந்து கடக்கணும். அது ரொம்ப ஆபத்தான விஷயம். கொஞ்சம் வந்து தடுமாறினாலும் வந்து அந்த நதியிலே வந்து உயிரிழக்கிற வந்து ஆபத்து வந்து இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம வந்து கொஞ்சம் தடுமாறினா கூட நம்ம படைக்கு வந்து ஆபத்து நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஆற்றை வந்து எப்படி கடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீரர்களோட ஒரு யூகத்தை வந்து நம்ம யுகங்களை வகுக்கிறவாறு ஒரு சில நாட்கள் வந்து அந்த ஆற்றங்கரையிலே வந்து முகாமிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அந்த ஆற்றை வந்து நம்ம எப்படியாவது நம்ம கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கு வந்து நம்ம பகலில் வந்து செல்வது அவ்வளோவா நல்லதில்லை. அதனால் நம்ம வந்து அதை வந்து நம்ம இரவில் தான் நம்ம அந்த ஆற்றை வந்து நம்ம கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நள்ளிரவை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. இதனால் என்னென்னா எதிர்பாராத வேகத்தில் வந்து பாரசீகத்துக்கு ஒரு பகுதியை வந்து தாக்குறாங்க. டைரியஸ் மன்னர் வந்து இதில் வந்து நிலை குலைந்தும் போவார் அப்படிங்கிறது வந்து அலெக்சாண்டரோட திட்டம். இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு ஆனால் வீரர்கள் வந்து தயங்குறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, இது வந்து நம்ம எப்படி நம்ம செயல்படுத்துறது அப்படின்னு தயங்கி நின்றுட்டு இருக்கும்போது இந்த புசிபேலஸ் குதிரையில் வந்து அமர்ந்து இவரே வந்து அலெக்சாண்டரே வந்து முதல் ஆளாக இந்த ஆற்றில் இறங்கி அவரே வந்து துணிந்து போகிறாரு. அதனால் மன்னரே வந்து துணிஞ்சு போகிறாருன்னா நம்ம மற்றவர்களும் அந்த படை வீரர்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு பின்னாடி அவங்களும் வந்து கடக்குறாங்க. கண் இமைக்கிற நேரத்தில் வந்து பாரசீகத்தை வந்து மெசிடோனியா படைகள் வந்து மெசிடோனியா படைகளுக்கும் பாரசீக படைகளுக்கும் வந்து மோதல் ஏற்படுது. பாரசீகத்தோட படை எண்ணிக்கை வந்து ரொம்ப மிரண்டு போகிறாங்க. இந்த இதை பார்த்துட்டு சுமார் 20,000 ஈட்டி வீரர்கள் 10,000 குதிரை படையினர் என எதிர்கொள்ள முடியாமல் தொடக்கத்தில் வந்து மெசிடோனிய வீரர்கள் வந்து திணறாங்க. அதாவது பாரசீகத்தில் வந்து 20,000 ஈட்டி வீரர்களும் 10,000 குதிரை படையினரும் வந்து இருக்கிறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப மெசிடோனிய வீரர்கள் வந்து ரொம்ப திணறாங்க. இதோட இது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து அடிபணிகிற மாதிரி நம்ம இருந்து தன்னை தற்காத்து கொண்டு அதுக்கப்புறமா வந்து பாரசீக படைகளை வந்து நம்ம முழுமையாக வந்து அவங்கள வந்து பலவீனமாக அவங்க வந்து நம்ம பலவீனமானவர்கள் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அந்த நேரத்தில் நம்ம வந்து படையை வந்து திரட்டி நம்ம வந்து கைப்பற்றணுங்கிறது தான் அலெக்சாண்டரோட இது. அது மட்டும் இல்லாமல் அலெக்சாண்டர் வந்து அந்த போர் புரிஞ்சிட்டு இருக்கும்போதே வந்து
அந்த இது பாரசீகத்தோட படை வீரர்களோட பலவீனம் என்னங்கிறதையும் அவர் வந்து தொடர்ந்து கண்காணிச்சிட்டே வராரு அலெக்சாண்டரு. அதனால அந்த எதிரியோட யூகத்தை வந்து ஓரளவு நல்லா புரிஞ்சுக்கிறாரு. அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, மிக பலவீனமான இருந்த காலாட்படைகளை வந்து ஆக்ரோஷத்தோட தாக்கி தலைகுனிய வந்து செய்கிறாரு. இதனால் பாரசீகத்தோட படை வந்து பிளந்து வேகமாக அலெக்சாண்டரோட வாளால் ஒருவர் பின் ஒருவராக பாரசீக படை வீரர்கள் வந்து இறந்துட்டே வராங்க. இதனால் வந்து இரு பக்கமும் வந்து உயிர் பலி வந்து அதிகமாகுது. இங்கே வந்து இப்போ என்னென்னா, பாரசீகத்தோட படை வீரர்கள் வந்து சற்று அதிகமாகவே வந்து இறக்குறாங்க. இப்போ டேரியஸ்ட் இருக்கிற 5000 காலாட்படையினர் 3000 குதிரை படையினரை வந்து சரிய தொடங்குது. ஏராளமான பாரசீக படையினரை வந்து சிறையும் பிடிக்கிறாங்க. இதில் வந்து இந்த போரில் வந்து அலெக்சாண்டரோட கை வந்து ஓங்கி இருக்கிறத வந்து அறிஞ்சிட்டு டேரியஸ் வந்து புறமுதுகு காட்டி ஓடி போயிடுறாரு. இது வந்து அலெக்சாண்டரோட வாழ்க்கையில் ஒரு மாபெரும் வெற்றியாக அமையுது. ஏஷியா, சிரியா, ஈராக், லெபனான் போன்ற நாடுகளும் வந்து அலெக்சாண்டருக்கு கீழே வெற்றிக்கு கீழே இது வந்து வருது. இதை வந்து தன்னோட படை தளபதிகிட்ட வந்து கவர்னராக வந்து நியமிச்சுட்டு அலெக்சாண்டர் வந்து பாபிலோனில் போய் இருக்கிறாரு. ஆனால் இவர் புறமுதுகு காட்டி ஓடுறாருல, இந்த டேரியஸ் வந்து மறுபடியும் வந்து தன்னோட தாய்மண்ணை வந்து எப்படியாவது காக்கணும்னு சொல்லிட்டு உணர்ச்சி பொங்க பேசி பல ஆயிரக்கணக்கான வீரர்களை வந்து ஒன்று சேர்க்கிறாரு. இது வந்து இந்த விஷயம் வந்து பாபிலோனில் இருக்கிற அலெக்சாண்டருக்கு வந்து இது வந்து தெரியுது. இப்போ வந்து டேரியஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து படையெடுக்கிறதுக்கு உத்தரவிடுறாரு அலெக்சாண்டர். இருவருக்கும் வந்து இசல் என்னும் இடத்துல வந்து யுத்தம் ஏற்படுது. டேரியஸ் வந்து ஏற்கனவே நம்ம வந்து அவமானப்பட்டிருக்கோம், அதனால் இந்த வாட்டி நம்ம வந்து கடுமையாக வந்து போர் புரியணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இரு தரப்புக்குமே வந்து இடையே ஒரு கடுமையான மோதல், வேகம், ஆக்ரோஷம் இதெல்லாமே வந்து யுத்த களத்தில் வந்து வெளிப்படுது. டேரியஸோட படைக்கு முன்னாடி வந்து அலெக்சாண்டரோட படை வந்து ரொம்ப திணறுது. அதை வந்து அறிஞ்ச அலெக்சாண்டர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட யூகத்தை வந்து மாற்றுறாரு. அதாவது தன்னோட வலது பக்கத்தில் இருந்த படையை வந்து பாரசீகத்தோட இடது பக்கத்துக்கு வந்து செலுத்துகிறாங்க. அங்கே தான் வந்து டேரியஸ் இருக்கிறாரு. இந்த யூகத்தை வந்து அவரால் புரிஞ்சிக்க முடியலை டேரியஸால். இதனால் பாரசீகத்தோட படையை வந்து வந்து தடுமாறுறாங்க. இதை பயன்படுத்தி அவங்களோட பாதுகாப்பு அரணை உடச்சி மெசிடோனிய வீரர்கள் வந்து அதுக்குள்ளே வந்து நுழையிறாங்க. ஈட்டிப்படை, குதிரைப்படை இதெல்லாத்தையுமே வந்து ஆக்ரோஷமாக செலுத்துகிறாங்க. இதனால் டேரியஸோட படை வந்து ரொம்ப திணறாங்க. இந்த முறை தோல்வியோட விளிம்பில் இருக்கிறோம், இந்த முறை நம்ம வந்து புறமுதுகு காட்டி நம்ம ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர்கிட்ட நம்ம வந்து சரணடைஞ்சிடலான்னு நினைக்கிறாரு. ஆனால் எதிரி நாட்டு மன்னனுக்கு வந்து மன்னன் முன்னிலையில் வந்து சரணடைகிறது வந்து நம்ம தாய்நாட்டுக்கு பண்ணுற அவமானம்னு டேரியஸோட படைத்தளபதிகள் வந்து நினைக்கிறாங்க. அதனால் டேரியஸை வந்து தன்னோட சொந்த படைத்தளபதிகளே வந்து கொன்றுறாங்க. இதனால் வந்து யுத்தம் முடியுது. ஆயிரக்கணக்கான பெண குவியல்கள் வந்து இருக்குது. அதுக்கு இடையே வந்து இவர் நடந்து வர்றாரு அலெக்சாண்டரு. டேரியஸை பார்த்து இவர் வந்து கோபமும் கொள்கிறாரு. ஏன்னா ஒரு அரசனை வந்து ஒரு அரசன் தான் வந்து கொல்லணும், இவ்வளவு பெரிய பேரரசன் தனது தளபதியால் குத்தப்பட்டு கிடப்பதை பார்த்து இவர் வந்து மனம் வெதும்பி போகிறாரு. அலெக்சாண்டர் என்ன பண்ணுவார்னா, தன்னோட அரச அங்கேயே கலற்றி டேரியஸ் மீது போத்தி விடுவார் அலெக்சாண்டரு. அவரோட உடலுக்கு வந்து ராஜ மரியாதையோடு அடக்கம் செய்கிறாரு. 2 மாதம் கழித்து காசா நகர் வந்து வீழ்ந்தது. இதனால் இதை பார்த்து ஈஜிப்ட் வந்து போரிடவே மாட்டாங்க, அப்படியே வந்து சரணடைஞ்சிருவாங்க. அதாவது கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு நாடு வந்து கிடைத்தது அப்படின்னாக்கா அது எகிப்து தான். அப்போது வந்து 24 வயசு தான் ஆகும் அலெக்சாண்டருக்கு. எகிப்தோட மன்னராக முடிசூட்டி கொள்வார். அதோடு கிரேக்க கலாச்சாரங்களை வந்து பரப்புவதற்காக நைல் நதி கரையில் வந்து ஒரு நகரை வந்து நம்ம அமைக்கணும் அப்படின்னு எண்ணுவார். அதுபடி வந்து கிரேக்க கலைகளை பயன்படுத்தி அலெக்சாண்ட்ரியா என்ற ஒரு நகரத்தையும் வந்து உருவாக்குறாரு.
ஏன்னா கிரேக்க கலாச்சாரம் தான் உண்மை அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. மற்றவங்க எல்லாமே வந்து பாரசீக படைகள்லாம் வந்து ஒரு காட்டு மிராண்டிகள், அவங்களுக்கு வந்து திறமை இல்லை அப்படின்னு அவர் நினச்சிட்ருப்பாரு. ஆனால் அதுக்கு பிறகு வந்து அவங்களும் வந்து அறிவாளிகள் தான், திறமைசாலிகள் தான் அப்படின்னு அவர் வந்து அதை புரிஞ்சுப்பார். இப்போ அந்த தன்னோட பேரரசோட படைகளுக்கும் இரு படைகளையுமே வந்து ஒன்று சேர இணைத்து கிரேக்க பாரசீகம்னு ஒரு பண்பாட்டை வந்து கட்டமைக்கிறாரு. இங்கே வந்து அவர் 2 இதையுமே வந்து கிரேக்கர்கள் அப்புறம் பாரசீகர்களை வந்து ஈக்குவலாகவே அவருங்க வந்து அமர்த்துவார். இதனால் ஏராளமான பாரசீகர்களையும் இவரோட படையில் வந்து சேர்த்துக்கிறாரு. அடுத்த ஒரு 3 வருஷத்தில் கிழக்கு ஈரானை வந்து கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் ஏஷியாவில் பிற பகுதிகளை வந்து கைப்பற்றுறாரு. ஆனாலும் இவருக்கு வந்து ஆசை வந்து அடங்கலை. இன்னும் நம்ம வந்து பல நாடுகளை வந்து நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அடுத்து வந்து இந்தியாவை நோக்கி அவரோட பார்வை வந்து திரும்புது. இந்திய வரைபடத்தை வந்து கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இமயமலை தொடர் தான் வந்து இந்தியாவோட பாதுகாப்பு அரணாக இருக்குங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த மலையை நம்ம எப்படி கடக்கிறது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹிந்துகுஷ் மலையை வந்து கடக்கிறதுக்காக அவங்களோட படைகள் வந்து முடிவெடுக்கிறாங்க. அப்போது வந்து அவங்கள்ட்ட வந்து 20,000 மெசிடோனிய வீரர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. பல ஆண்டுகள் நடந்த இந்த யுத்தத்தில் வந்து 15 வீரர்களை வந்து இழக்கிறாரு அலெக்சாண்டரு. அது மட்டும் இல்லாமல் பாரசீக படை வீரர்களும் ஒரு 30,000 பேரை சேர்த்திருக்கிறதுனால அவங்களோட படை வந்து இந்த வாட்டி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ ஹைப்பர் கால்வாய் மூலமாக வந்து அவங்க கடந்து ஸ்வத் பள்ளத்தாக்கில் உள்ள பழங்குடியினர் மக்கள் வாழ்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து தாக்குதலை வந்து செய்கிறாரு. அந்த பழங்குடி மக்களும் வந்து எதிர்த்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து போர் புரிகிறாங்க. இருந்தாலும் வந்து அவங்களால அலெக்சாண்டர் படை முன்னாடி அவங்களால அதை வந்து தாக்கு பிடிக்க முடியலை. அதாவது தட்சிலம் என்னும் ஒரு குறுநில அரசுக்கு உள்ள வந்து நுழையுது அலெக்சாண்டரோட படை. அந்த தட்சிலம் என்னும் குறுநில அரசோட அரசர் யார் அப்படின்னா ஹம்பி. இப்போ அதனை ஒட்டி உள்ள ஒரு நகர் எதுனாக்கா அதை ஒட்டி வந்து ஒரு நகருக்கு வந்து புருஷோத்தமன், அதாவது போரஸ் என்னும் புருஷோத்தமன் தான் வந்து ஆண்டுட்டு வருவார். இப்போ ஹம்பிக்கும் அந்த புருஷோத்தமனுக்குமே வந்து ரொம்ப ஏழாம் பொருத்தமாக இருக்கும். அண்டைய மாநில மன்னனுக்கும் ஹம்பியும் அதாவது புருஷோத்தமனும் வந்து அண்டைய மாநில மன்னன், பக்கத்து மாநில மன்னன் தான். ஆனால் அவங்க 2 பேத்துக்குமே வந்து பிடிக்காது. ஏன் வந்து பிடிக்காதுன்னா புருஷோத்தமனோட வீரமும் அவரோட நிர்வாக திறனும் வந்து பார்த்து ரொம்ப பொறாமை பிடிச்சவராக இருக்கிறாரு. ஹம்பி வந்து பொறாமை பிடிச்சி இருக்கிறாரு. இந்த சமயத்தில் வந்து அலெக்சாண்டரோட பெரும் படை வந்து இங்கே வந்திருப்பது வந்து இவ்வளோ தூரம் வந்து கிரேக்கத்தில் இருந்து இவ்வளோ தூரம் இவங்க வந்திருக்கிறாரு, அலெக்சாண்டர் வந்து வந்திருக்கிறாருன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதனால் நம்ம வந்து சரணடைஞ்சிடணுன்ட்டு ஹம்பி வந்து சரணடைஞ்சி அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சிற்றரசர்களையும் அவர் வந்து சரணடைகிறதுக்கு காரணமாக இருக்கிறாரு. ஏன் அப்படின்னாக்கா அலெக்சாண்டரோட நட்பை வந்து பெற்றுட்டோன்னா நம்ம வந்து புருஷோத்தமனை வந்து ஈஸியாக நம்ம வந்து அழிச்சிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ அலெக்சாண்டருக்கும் புருஷோத்தமனுக்கும் இடையில ஒரு போர் யுத்தம் செய்யலாம் அப்படின்னு நாள் குறித்து ஜீலம் என்னும் நதிக்கரையில் வந்து யுத்தம் வந்து தொடங்குது. புருஷோத்தமன் படையில் வந்து 20,000 காலாட்படைகள், 4,000 குதிரை படைகள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 200 யானைகளும் வந்து இருக்குது. அது வந்து மூர்க்கம் கொண்ட யானைகளாக வந்து இருக்குது. இது வந்து அலெக்சாண்டரோட வீரர்களை வந்து தன்னோட தும்பிக்கையினால் சுழற்றி வீசுது. இப்போ அலெக்சாண்டர் படையில் உள்ள ஈட்டிகள் வந்து யானையை வந்து பதம் பார்க்குது. 3 நாட்கள் வந்து யுத்தம் வந்து நடக்குது. எவ்வளவோ வந்து இவர் வந்து யூகத்தை வந்து எந்த ஒரு யூகத்தை அமைச்சாலுமே வந்து புருஷோத்தமன் முன்னாடி இது வந்து ஒன்றுக்குமே ஆக மாட்டேங்குது. அதனால் அலெக்சாண்டர் என்ன பண்ணுறாரு, புருஷோத்தமனோட வீரத்தை எண்ணி ரொம்ப வியப்படைகிறாரு. யானைகளோட பிளிரல் சத்தம், வீரர்களோட
வீரர்களோட மரண ஓலம் இதெல்லாம் வந்து விண்ணை பிளக்கிற அளவுக்கு சத்தம் கேட்குது. தொடக்கத்தில் புருஷோத்தமனின் கை ஓங்கினாலும் இறுதியில் மெசிடோனியர்கள் படைகள் வந்து சுற்றி சூழுது. தனி ஒரு ஆளாக வந்து புருஷோத்தமனை வந்து சுற்றி வளைக்கிறாங்க. ஆனால் வந்து புருஷோத்தமனோட வீரத்தை பார்த்து வந்து ரொம்ப நெகிழ்ச்சி அடைகிறாரு அலெக்சாண்டர். அதனால் அவரோட ராஜ்யத்தை வந்து அவர்கிட்டே வந்து விட்டு கொடுத்துட்டு போகிறாரு. இருந்தாலுமே வந்து மெசிடோனியாவுக்கு கீழ் தான் வந்து அது வந்து இருக்குது. இப்போ மெசிடோனியர்கள் வந்து அவங்களோட அடிமனசில் வந்து இந்தியா மேலே வந்து ஒரு பயமும் ஏற்படுது. அதாவது யாருமே தன்னை அழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிற அலெக்சாண்டருக்கு வந்து முதல் முறையாக வந்து மரண பயத்தை காட்டுறாரு புருஷோத்தமன். இப்போ 12 ஆண்டுகள் 22,000 மைல்களை தொடர்ந்து வந்து போர் புரிஞ்சிட்டே வராங்க. அதனால மெசிடோனியா வீரர்களும் வந்து சோர்வடைகிறாங்க. இதனால் தன்னோட மனைவியும் குழந்தையும் அவங்களோட முகத்தை வந்து மறக்கிற அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் வந்து புலம்புறாங்க. ஆனாலும் கூட அலெக்சாண்டர் வந்து நம்ம வந்து கங்கையை கடந்து அங்கேயே நம்ம போய் படையெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் வீரர்கள் வந்து அதுக்கு வந்து முற்படலை. அதனால் வந்து அலெக்சாண்டர் வந்து அவரோட முடிவுலேருந்து பின்வாங்குறாரு. மீண்டும் வந்து மெசிடோனியாவுக்கே நம்ம புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு நினைக்கிறாரு. அதனால் அலெக்சாண்டரோட வீரர்கள் ரொம்ப மகிழ்ச்சி இதில் வந்து இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஊர் திரும்புகிற வழியில் வந்து சிறு சிறு ராஜ்யங்களை வந்து பிடிச்சிக்கிட்டே போகிறாங்க. இப்போ வந்து மாலி நாட்டை வந்து நுழையிறாங்க. அங்கே வந்து மாலி நாட்டோட வீரர்கள்லாம் வந்து ஒரு தேனி கூட்டம் போல் சூழ்ந்துட்டு அம்பு மலைகளை வந்து பொழியிறாங்க. அந்த அம்பு வந்து அலெக்சாண்டர் இருந்த பகுதியில் வந்து தாக்குது. அவரோட வயிற்று பகுதியில் வந்து ஒரு அம்பு வந்து எய்திரும். அதனால் என்ன ஆகும்னா அவர் வந்து படுத்த படுக்கையாக ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அலெக்சாண்டருக்கு கூடவே காய்ச்சலும் வந்து வருது. அதனால் அவரோட நிலை வந்து ரொம்ப கவலைக்கிடமாக வந்து ஆகுது. கிமு 323 ஜூலை 13ஆம் தேதி காலையில் வந்து அலெக்சாண்டருக்கு வந்து காய்ச்சல் வந்து ரொம்ப அதிகமாகுது. பல மணி நேரம் வந்து மயங்கி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் கண் விழிச்சு என்ன சொல்கிறாருன்னா தன்னோட சுற்றி இருக்கிற வீரர்கள்ட்ட வந்து உதவியாக வந்து கேட்குறாரு. என்னென்னா என்னோட 2 கைகளையும் வந்து வெளியே தெரியும்படி என்னோட கல்லறையில் வந்து நீங்கள் வந்து புதைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இதை கேட்ட வீரர்கள் வந்து ரொம்ப அழ தொடங்குறாங்க. வாழ்நாளில் தோல்வியே சந்திக்காத அவர் முதன்முறையாக மரணத்திடம் தோற்று கொண்டு இருக்கிறார். இந்த கல்லறையில் உறங்குபவன் உலகையே வென்றவன் என பொறித்திருக்க வேணும்னு சொல்கிறாரு. ஆனால் போகும்போது எதையும் எடுத்து செல்லவில்லை என எல்லோரும் அறிந்து கொள்ளும் வகையில் என் கைகள் வெளியே தெரிய வேண்டும் அப்படின்னு இவர் வந்து தன்னோட கைகள் 2மே வந்து என்னோட கல்லறையில் இருந்து வெளியில் தெரியணும் அப்படின்னு சொல்கிறாரு.